வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 2ல் 24th எக்ஸைஸ் சம் பார்க்க போகிறோம். ஸோ 24th எக்ஸைஸ் சம் வந்துட்டு நான் ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் வந்துட்டு அதில் ஒரு சில டவுட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு 1லேருந்து 23 வரையும் வியூ ஆகிருக்கும். 1லேருந்து 23 வரையும் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பார்த்தேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க 24 போகலாம். 1 to 23ோட எக்ஸைஸ் ஆன்சர் கீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும். ஸோ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ 24th சம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாலோவிங் இஸ் த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் விருதுநகர் வாலிபால் அசோசியேஷன் ஃபார் த இயர் எண்டர் 31st December 2018 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்கன்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்லாம் எடுத்துக்க மாட்டோம். எப்பயுமே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெவன்யூ ரிசிப்ட், ரெவன்யூ பேமெண்ட் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துக்குவோம். நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். டிஸ்கிரிப்ஷனில் இல்லஸ்ட்ரேஷனோட வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எடுத்துக்கணும். ப்ரீவியஸ் இயரோ இல்லை சப்ஸ்குவெண்ட் இயரோ எடுத்துக்கக்கூடாது. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்தளவு எல்லாமே கரண்ட் இயரோட மட்டும்தான் எடுத்துக்கணும். மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட். மேட்ச் ஃபண்ட் அப்படிங்கிறது ஃபண்டு கான்செப்ட். ஸோ ஃபண்டு கான்செப்ட் நம்ம எங்கே எழுதுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் தான் எழுதுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது வந்துட்டு இன்கம் சைட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். மிஸ்சலனஸ் ரெசிப்ட் அதுவும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். மேட்ச் எக்ஸ்பென்சஸ், மேட்ச் ஃபண்டோட எக்ஸ்பென்சஸ், ஸோ இதுவும் பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். பை அப்கீப் ஆஃப் பேவிலியன் இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். செக்ரட்டரி ஹானரியம் எக்ஸ்பெண்டிச்சர். பேட் பால் பர்ச்சேஸ் எக்ஸ்பெண்டிச்சர். கிராஸ் சீட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபிக்ஸ்டு டெபாசிட் அசெட் சைட். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைட். அண்ட் க்ளோசிங் வந்துட்டு உங்களுக்கு எங்கே வரும்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைட் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ கீழே அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன் 1/1/2018 த அசோசியேஷன் ஓன்டு இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 என்ன பண்ணியிருக்காங்க, 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க 1/1 வச்சுருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் கண்டிப்பாக கொண்டு வரணும். ப்ரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட் வந்துட்டு ஒரு 40,000 வச்சுருக்காங்க. பேட் அண்ட் பால்ஸ் ஒரு 5,000 வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பேட் அண்ட் பால்ஸோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேட் அண்ட் பால் பர்ச்சேஸ் பண்ணது கொடுத்துருக்காங்க. அப்போது ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க, ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் படிச்சிருந்துருப்பீங்க. அதாவது கன்சியூமபிள் ஐட்டம்க்கு எப்படி நம்ம இன்கம் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இங்கே ஸ்டாக் அண்ட் பேட் அண்ட் பாலோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. தென் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் கொஷினில் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது ஓப்பனிங்கை பர்ச்சேஸ் கூட ப்ளஸ் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் 5,000 ரிலேட்டட் டு 2017 இஸ் ஸ்டில் டியூ. அதாவது 2017ஓட டியூ அமௌண்ட் ஒரு 5,000 rupees இருக்குது. அந்த 5,000 rupees நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம், ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர். தென் தேர்ட் ஒன், சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் த இயர் 2018 6,000. 2018 அதாவது கரண்ட் இயரில் ஒரு 6,000 ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ கரண்ட் இயரில் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஆட் பண்ணிக்கணும். அதாவது கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத, இப்போ கரண்ட் இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு 55 வந்திருக்கு. அதில் 6,000 நான் ஆட் பண்ணி போட்டுக்குவேன். இதில் சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்துட்டு நமக்கு புக்கில் 52,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் அதோட அமௌண்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. அது என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸ்பெண்டிச்சர் சைட் நான் சொன்ன மாதிரி டு அப்கீப் பேவிலியன், செக்ரட்டரி ஹானரியம், கிராஸி, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அது கூட பர்ச்சேஸை ப்ளஸ் பண்ணி 27,000 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயர் நமக்கு வந்துட்டு 55,000 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஆச்சு. அதில் கரண்ட் இயரோடைய அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் தேர்ட் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணி போடணும். டொனேஷன்ஸ் வந்துட்டு 40,000 நம்ம இங்கே என்ட்ரி பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் 8,000, மிஸ்லனஸ் ரெசிப்ட் 5,000 இதை வந்து நம்ம என்ட்ரி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். போட்டால் நமக்கு எவ்வளோ கிடைக்கிதுன்னா 47,000 rupees நமக்கு கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குது, 47,000 rupees கிடைக்குது. நமக்கு ஆன்சராக வந்துட்டு 47,000 கிடைக்குது. பட் கொஷினில் வந்துட்டு நமக்கு 52,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம கரெக்டான மெத்தடில் தான் போட்டிருக்கோம். ஃபண்டு கான்செப்ட் வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டில் தான் போடணும். தென் சப்ஸ்கிரிப்ஷனை கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெவன்யூ ரிசிப்ட், ரெவன்யூ பேமெண்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு ஆன்சர் என்ன ஆகுது, 47,000 கிடைக்குது. பட் ஆனால் பேலன்ஸ் ஷீட் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
சரிங்களா. அடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்னா வந்துட்டு இது என்ன பேலன்ஸ்னு ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் மீன்ஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. சரிங்களா. ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட டு பேலன்ஸ் பிபிடியில் கேஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு இது பண்ணிங்க அப்படின்னா 75,000 நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டாக இருக்குது. சரிங்களா. ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிச்சோன்னே அந்த இயர் எண்டோட பேலன்ஸ் ஷீட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கேபிட்டல் ஃபண்டில் சர்ப்ளஸை ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பண்ணால் 1,22,000. சரிங்களா. தென் மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட் நமக்கு 30,000 கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ச் ஃபண்டோட எக்ஸ்பென்சஸ் 25,000 இருக்குது. ஃபண்ட் எப்பயுமே பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். நான் இல்லஸ்ட்ரேஷன் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லஸ்ட்ரேஷன் வீடியோ யாராவது பார்க்காட்டி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட் கூட எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணி 5,000 போட்டுக்கலாம். தென் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் மீன்ஸ் என்னன்னா வந்துட்டு சப்ஸ்குவெண்ட் இயரோட அமௌண்ட்டு நமக்கு இப்போயே வந்த அந்த 5,000 நம்ம எழுதிக்கலாம். தென் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயர் 6,000, ப்ரீவியஸ் இயர் 5,000, ரெண்டுமே அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ எழுதியாச்சு. கேஷிங் அண்ட் ஒரு 7,000, கேஷ் அட் பேங்க் 6,000, ஃபிக்ஸ்டு டெபாசிட் 58,000. இது வந்துட்டு டொனேஷன் இல்லை, ப்ரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட். சரிங்களா. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ரிமிசஸ் அண்ட் கிரவுண்டு தான் அந்த 40,000. ஸோ நான் மாற்றி எழுதிட்டேன். அதை வந்து நான் இங்கே உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி காமிச்சிட்டேன். அது டொனேஷன் 40,000 இல்லை, ப்ரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட். தென் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000. இந்த ப்ரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து எடுத்துருக்கோம். ஏன்னா அதெல்லாம் அசெட் தானே, இன்வெஸ்ட்மெண்ட் தென் ப்ரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம அங்கே எழுதணும். சரிங்களா. என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் டேலி பண்ணிங்கன்னா 1,32,000 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் ஷீட்டோட ஆன்சர் 1,32,000. 1,32,000 கிடச்சிருச்சு. ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் 75,000 கிடச்சிச்சு. பட் சர்ப்ளஸ் வந்துட்டு நமக்கு 47,000 கிடைக்கிது. புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 52,000 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ். ஸோ 24th சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன மாற்றி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபண்டு கான்செப்ட் எப்பயுமே வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டில் தான் போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வியூ ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.